தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதுல இருவரை நான் பார்க்கிறேன். ஒருவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், மற்றொருவர் புரட்சி தலைவி இரும்பு பெண்மணி ஜெயலலிதா அவர்களை பார்க்கிறேங்க. அண்ணன் சீர் திட்டம் பாருங்க, திருமணத்திற்கு 8 கிராம் தங்கத்தோடு சேர்த்து ஒரு பட்டு சேலையும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. கிராமப்புறங்கள்ல இன்றும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில குடும்பங்கள்ல பொருளாதார ரீதியில பார்க்கும்போது பின்தங்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 8 கிராம் தங்கம் சிறப்பான ஒரு திட்டமாக அமையுங்க. ஏன்னா இன்றைய சூழல்ல பொருளாதார ரீதியில பார்க்கும்போது இன்று தங்கத்தின் விலை 1,00,000 தாண்டி போய்கொண்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியாதவர்களுக்கு இத்திட்டம் பயன்பெறுங்க. இந்த திட்டம் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்தது. ஆனா இன்றைய நடைமுறையில இத்திட்டம் இல்லைங்க. அந்த திட்டத்திற்கு உயிர்ப்பு கொடுத்து நடைமுறையில கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள். இத்திட்டம் வரவேற்கத்தக்கதுங்க. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, காமராஜர் கல்வி உறுதி திட்டம் சொல்லி இருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, கல்வி இடைநிற்றல் என்பது இல்லாம இருக்க வேண்டும். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையான அந்த கல்வி பெற வேண்டும். கல்வி கற்காமல் யாரும் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்காக கல்வி கற்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய தாய்மார்கள் அல்லது பாதுகாவலர்களுக்கு வருடம்தோது 15,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாருங்க. இன்றைய காலகட்டத்தில் மகத்தான திட்டம்ங்க. ஒரு சில இடங்கள்ல குழந்தைகள் படிப்பதற்கு போதிய வசதி இல்லாத சூழல்ல படிப்பை தொடர்ந்து செயல்படாமல் இடையிலேயே கற்பதை விட்டுவிட்டு வேலைக்கு செல்லக்கூடிய சூழலையும் இன்றும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இத்திட்டம் சிறப்பான திட்டம்ங்க. கல்வியால் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம், மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற காமராஜரின் கொள்கை நோக்கத்தோடு இத்திட்டத்தை விஜய் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாக்கினை 2026 தேர்தலில் வழங்கி வெற்றி பெற வைப்போம். வாழ்க வளர்க வளத்துடன்.